ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்ல கன்டினியூஸா 5 குழந்தை ஆண் குழந்தை பிறந்துருச்சுங்க, பெண் குழந்தை எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, பெண்ணுன்னா எனக்கு பெண் குழந்தைகள்னா தான் அழகு. பெண் குழந்தைகள் தானே லக்ஷ்மி கடாட்சம். பெண் குழந்தை எனக்கு வீட்ல வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க சேகரிச்சு கொள்ள வேண்டிய வஸ்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர், பச்சை பேனா, மஞ்சப்பொடி, ஒரு பலகை, பிங்க் கலர்ல இளஞ்சிவப்பு இந்த பன்னீர் ரோஸ் இருக்கக்கூடிய வண்ணத்துல ஒரு விரிப்பு நீங்க அமர்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு, பசு நெய் இவ்வளோதான் உங்களுக்கு தேவை. அதனோட சேர்த்து ஒரு ரெட் கலர் திரி, சிவப்பு திரி. இதெல்லாம் போய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பலகையை நல்லா மொழுகிட்டு, உங்களுக்கு எப்படி முழுகணுமோ உங்களுடைய இதுபடி நல்லா வாஷ், இல்லாட்டி வெறும்னா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா பன்னீர் தெளிச்சு அதை தொடச்சிட்டு, இந்த மஞ்சள் பொடியில ஐங்கோணம் வரையணும். ஐங்கோணம்ங்கிறது என்ன? அருங்கோணம்ங்கிறது இப்படி ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு முக்கோணம் போட்டது அருங்கோணம். ஐங்கோணம்ங்கிறது 5 புள்ளிகளை கொண்டது, 5 கோணங்களை கொண்டது ஐங்கோணம். அந்த மாதிரி ஐங்கோண ஸ்டார், ஸ்டார் ஆஃப் டேவிட்னு கூட இது சொல்றாங்க. அந்த ஐங்கோண ஸ்டாரை அந்த மஞ்சப்பொடியில வரைஞ்ச பிறகு அந்த ஸ்டார் மேல இந்த விளக்க வச்சு நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு, இந்த அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு விரிப்பு இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் கலர் விரிப்பை போட்டுட்டு உட்காந்துட்டு, உங்களுடைய ஆசனத்துல உட்காந்துட்டு அந்த பச்சை கலர் பேனால அந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு அழகான ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்துடுச்சு, எனக்கு குழந்தை பேரு பாக்கியம் கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஏதான்னு உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிட்டு மேலே 1176 அந்த பேப்பரில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதை மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வைத்த பிறகு நீங்கள் அந்த விளக்கின் ஜோதியை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம் அங் சிவ சிவாய அவ்வும், அங் சிவ சிவாய அவ்வும், அங் சிவ சிவாய அவ்வும், அங் சிவ சிவாய அவ்வும்னு 21 தடவை அந்த விளக்கின் ஜோதியை பார்த்துட்டே சொல்லணும். அப்புறம் இந்த கையில பேப்பர் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பேப்பருக்கு இப்போ நீங்க விளக்கு பார்க்க வேண்டாம். வெறும் அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டோ, இல்லை இந்த பேப்பர்ல கை இப்படி மூடிக்கிட்டோ, 2 கை நடுவில் வச்சு மூடிக்கிட்டோ, இந்த மந்திரத்தை இன்னொரு 21 தடவை சொல்லின பிறகு அந்த தீயில, அந்த விளக்கின் ஜோதியில இந்த பேப்பரை பொசுக்கி அந்த ஆஷஸை கொண்டு போய் உங்க வீட்டு பால்கனிலையோ, இல்லை மொட்டை மாடியிலையோ, இல்லை ஒரு மைதானத்திலையோ இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுத்துருங்க. இப்படி தொடர்ந்து நீங்க தொடங்கக்கூடிய நாள், இந்த பூஜையை தொடங்கக்கூடிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்று தொடங்கணும். பௌர்ணமி அன்று தொடங்கி 7 நாட்கள் கண்டினியூஸா செய்யணும் இந்த பூஜையை. இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா, ட்ரெடிஷ்னலா நமக்கு செய்யக்கூடிய சிவாயங்கிற அந்த சிவன், அந்த சித்தர்கள் கொடுத்த மந்திரத்தோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் சேர்த்து கொடுக்குறோம். அப்போ பவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அநேக நபர்கள் வந்து இதை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா 2 யூனிவர்ஸோட பவர், இந்த பக்கம் காஸ்மிக் எனர்ஜியோட பவர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் போடுறோம், இந்த பக்கம் மந்திரங்கள் அதிர்வோடு அதனோடு சேர்ந்து எல்லாமே ஒரு ஃபியூஷன், ஒரு ஒரு கலவையில் கொடுக்கும்போது எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தை பேர் வேணுங்கிறவங்க, இல்லை எனக்கு இந்த பெண் குழந்தை வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும்.